நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீராருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து மதிமுக இன்று விலகியுள்ளது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் மதிமுகவை சேர்ந்த செந்தில்கண்ணன் அவர்களும் அரசியல் விமர்சகர் நம்பி நாராயணன் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் பேசுவோம். ஐயா, உங்களிடம் நம்பி நாராயணன், இன்றைய தினம் இந்த விலகலுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது, காங்கிரஸ் அரசு எது போன்றதொரு நடவடிக்கையை பின்பற்றியதோ தமிழர்கள் பிரச்சனையில், அதே போன்றதொரு நடவடிக்கையை தான் பாரதிய ஜனதாவும் எடுத்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து உங்களுடைய பதில்? இல்லை, எனக்கு இதில் மாற்று கருத்து இருக்கு. வைகோ அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வெளியில் வரணும்னு முடிவு பண்ணியிருக்காரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் நேரடியாக ஒருமையில் கூட உள்துறை அமைச்சரை பேசி நீ போ நான் வா அப்படின்லாம் அந்த பேசினது நீங்கள் யூடியூப்பில் எல்லாம் வந்திருக்கிறது. இந்த அளவுக்கு பேசினால் என்ன விளைவு வரும்னு தெரியாத தலைவர் வைகோ இல்லைன்னு நான் நம்புகிறேன். இது முதல் விஷயம். ரெண்டாவது, முல்லைப்பெரியாறு விஷயத்தில் அதிமுகவை பாராட்டியாச்சு. அப்போ என்னென்னா, அடுத்தாப்பில் வர்ற கேஸில் இந்த அம்மாவனுடைய நிலை என்னாகும், தமிழ்நாட்டில் வர்ற வேக்கன்சி, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் வேக்கன்சிக்காகத்தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி போராடுகிறது. அந்த பொலிட்டிக்கல் வேக்கன்சியை கேப்சர் பண்ணுற அளவுக்கு திமுக இல்லை, தங்களால் முடியுமா என்று ஒரு பெரிய எட்டு வைகோ வைத்திருக்கிறாரோ அப்படின்னு முதல் சந்தேகம் வருகிறது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி மாதிரி இந்த கட்சி இருக்குது, இன்றைக்கி ஆளுங்கட்சின்னு நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன்னா இது ப்ரோ ஆக்டிவாக இருக்குது. 5 மீனவர்களை விடுவித்திருக்கிறது. இந்த விடுவித்ததை வைகோ நாடகம் என்கிறார். நாடகம் என்பதுக்கு அவருக்கு நிரூபணம் கொடுக்க முடியல. ஏற்கனவே என்ன சொன்னார், கருணாநிதி என்னை கொலை செய்திருவேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தார், இன்னும் நிரூபிக்கலை. இந்த மாதிரி வைகோ நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லுவார். எந்த குற்றச்சாட்டையும் அவர் நிரூபித்ததாக இது வரைக்கும் வரலாறே கிடையாது. வைகோ ஒரு நல்ல அரசியல்வாதியும் என்ன சொல்லாமே தவிர, நீங்களே தொடக்கத்தில் சொல்லிட்டீங்க எத்தனை இடத்துல அவர் கட்சி மாறி இருக்காருங்கிறத, கூட்டணி மாறி இருக்காருங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இலங்கை தமிழர்களுக்காகனா அவர் காங்கிரஸ் கூட கூட்டணியை வச்சிருக்க முடியாது, அவர் திமுக கூட கூட்டணியை வச்சிருக்க முடியாது. நேரத்தில் மற்றொரு கேள்வி கூட எழுகின்றது. அதாவது இந்த கூட்டணி 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட கூட்டணி என்பது பாரதிய ஜனதாவினுடைய அழைப்பின் பேரில் தான் மதிமுக அந்த கூட்டணிக்கு சென்றதாக ஒரு கருத்தை செந்தில்கண்ணன் அவர்கள் முன்வைத்தார். அதை தாண்டி அதற்கு முன்னரே குறிப்பாக பெரியார் குறித்து ராஜா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் இதே யூடியூபில் உலாவி வந்தது. அது அனைவரும் அறிந்த விஷயம். ஆகவே பெரியார் கொள்கையை முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சியுடன் பாரதிய ஜனதா அந்த பெரியார் மீது விமர்சனம் வைத்துவிட்டு எப்படி இணைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது, தேவை ஏற்பட்டது? 98 இருந்தாங்க, 99 இருந்தாங்களா? இல்லைன்னா அப்பவும் இதே விமர்சனம் இருக்க தானே செய்தது. புதுசாக ஒன்றும் பெரியார் மீது பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் வைக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை. ராஜா விமர்சனம் கடுமையாக இருந்திருக்கலாம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ராஜாவும் எனக்கு எல்லாமே ரியாக்டிவ்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனால் ராஜா இது சொன்னதுனால அவர் வெளியில் வந்துட்டார்னு சொல்ல முடியாது. ஏன்னா தன்னை கொலை செய்ய போகிறேன்னு சொன்ன கருணாநிதி கூட திருப்பி அவர் கூட்டணி வந்திருக்காரு. அதனால் இது காரணம்னு எனக்கு தோணவே இல்லை. இதுக்கு பின்னால் அரசியலை தவிர வேறு காரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. கொள்கை இருக்குன்னு அவர் சொல்கிறதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. செந்தில்கண்ணன் சார், மதிமுகவுக்கு கொள்கையே இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார். எங்களுடைய கொள்கையிலே, எங்களுடைய நிலைப்பாட்டிலே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு என்று அந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் பொடாவை சந்தித்ததற்கு பின்பும் இன்றைக்கும் அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக நாங்கள் மாறவில்லை. டிபேட் இல்லை, நான் சொல்லிடுறேன், மாறவில்லை. எங்களுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறோம். கூட்டணியிலிருந்து மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், 25 ஆண்டு காலம் உங்களோடு குடும்பம் நடத்திய சிவசேனா இன்றைக்கு என்ன கதியில் இருக்கிறது மகாராஷ்டிரத்தில்? இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வி எழுகின்றது. பொடாவை சந்தித்த நீங்கள் பொடாவில் உங்களுடைய பொதுச் செயலாளர் உள்ளே செல்வதற்கு, அதாவது சிறை செல்வதற்கு காரணமாக இருந்த அதே கட்சியுடன் மீண்டும் 2006ஆம் ஆண்டு கூட்டணி ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் ஈழத்தமிழர்களுக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் அதிமுக அரசு என்ன செய்துவிட்டது என்ற அடிப்படையில் நீங்கள் மீண்டும் கூட்டணி பின்னால் அவர்கள் எங்களோடு பேசியிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நிறைவேற்றிவிடுவது 2004 தொடங்கி 2006 அந்த இடைப்பட்ட காலம். இல்லை, இத்தனை செய்திகளையும் சொல்லுகிற பொழுது நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். ஈழத்தமிழர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் இருக்கிற என்னை கேள்வி கேட்கிற உங்களையே கூட நான் கேட்கிறேன், ராஜபக்சேவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதை தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா? பெரியார் வித்தாக விளைந்த இந்த மண்ணில், விருட்சமாக இருக்கிற இந்த மண்ணில், ஈழத்தில் இருக்கிற தமிழனை கொன்றவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இன்றைய வரைக்கும் அதற்கு யார்? நீ சொல்லுவதற்கு யார்? யார் அந்த உரிமையை கொடுத்தது? கண்டிப்பாக ஐயா
நளினன் சார், இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதாவது அதிமுக வந்து சற்று பலம் குறைந்திருக்கிற நிலையில் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இடைவெளியை திமுகனால பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு வைகோ எண்ணியதால் கூட இந்த வெளியேற்றம் நிகழ்ந்திருக்கலாம். அதற்கான இடம் இருக்கிறதா தமிழக அரசியல்? ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவில் அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க, முரளிதர் ராவ் நேற்று பேசியிருக்கிறார், கூட்டணி நீடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார். தமிழிசை கூட்டணி நீடிக்கிறதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, யாரும் வந்து நீடிக்கலைன்னு சொல்லலை. அப்போ இப்போ இவங்களா தான் நாங்கள் வெளியில் போகிறோன்னு சொல்கிறாங்களே தவிர என்டிஏ பார்த்து இவங்களை வெளியில் போகணும் சொல்லவும் இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ளலாம். சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கலாம், ராஜா சொல்லியிருக்கலாம். அதாவது ஒரு அரசியல் கட்சியில் 2 கருத்து வர முடியும். ஆனால் கட்சியினுடைய அஃபிஷியல் என்ன சொல்லுகிறார்களோ அந்த இதுதான் நிற்க முடியும்னு நாம் சொல்லியிருக்கும் போது தனிப்பட்ட முறையில் யாருனாலும் கருத்து சொல்லலாம், ஒருத்தர் சொல்ல முடியும். நம்பி நாராயணன் ஐயா, அந்த நேரத்தில் இது போன்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இது போன்ற கருத்தை முன்வைக்கும் பொழுது தலைமை என்பது அதை திருத்த வேண்டிய தேவையில் இருக்கின்றது. அது தொடர்பாக தலைமையிலிருந்து எந்த விளக்கமும் இதுவரை வந்ததாக தெரியவில்லை. நம்ம நினைக்க முடியாது. நாம என்ன சொல்றோம்னா, ஒரு கட்சி குறைந்தபட்சம் தமிழகத்தினுடைய பொறுப்பாளரும் கூட, பாரதிய ஜனதாவினுடைய பொறுப்பாளரும் கூட இது குறித்து எந்த விளக்கமும் அளித்ததாக தெரியவில்லை. இல்லை, அதாவது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி விளக்கம் அளிக்கும்னா வந்தோன்னா என்னன்னா, இது மீடியா ட்ரையல் ஆயிரும். மீடியா ட்ரையலுக்கு வந்து ஒரு கட்சி வந்து அடிபணிய முடியாது. அதனால் அவங்களுக்கு இன்டர்னலாக என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒரு கட்சிங்கிறது அப்படி தான் இருக்க முடியும். ஆக மீடியா ட்ரையலுக்குள்ளே வந்து கட்சி நடத்திட்டோம்னு வச்சுப்போம், அந்த கட்சி நிமிர்ந்து வரவே முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணணுமோ, தமிழிசை சொல்லுகிறார்கள், முரளிதர் ராவ் சொல்லுகிறார்கள்னா அது கட்சியினுடைய அஃபிஷியல் வெர்ஷன் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது வெறுமனே நீங்கள் சொல்லுவது போல மீடியா ட்ரையல் எடுக்க முடியாது. ஏனென்றால் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ மதிமுக இந்த கூட்டணியை விட்டே வெளியேறி இருக்கின்றது. இல்லை, அதுக்கும் இப்போ பதில் சொல்லிட்டாங்களே. இவங்க எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கும்னா, கூட்டணியை விட்டு வெளியில் போனால் ஒரு நிலைமையை தடுப்பதற்காகவாவது மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தலைவர்கள் இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கலாம். இல்லைங்க, எல்லாருமே சீனியர்ஸ் லீடருங்க, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் கருத்து இருக்கும், கருத்து வெளியில் தான் வரணும், அதை பேசத்தான் செய்வாங்க. ஒரு சீனியர் லீடரில் பப்ளிக்காக ஒரு கட்சி வந்து டிசோன் பண்ண முடியாது, டிசோன் பண்ணவும் மாட்டாங்க, டிசோன் பண்ணவும் கூடாது. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா அரசாங்கத்தை கோப்பை புயல்ல ஒரு ஓட்டுல தகர்த்த சுப்பிரமணிய சாமி என்ன சீனியர் லீடர் பாரதிய ஜனதா கட்சிக்கு? இல்ல, அதை இன்னைக்கு அவங்க கேட்கலாம், அதை கட்சியில முடிவு பண்ண முடியும். அதாவது முடிவு பண்றது நீங்க சொன்னதற்கு நான் சொல்லுகிறேன். அதாவது ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, பத்திரிகை வாஜ்பாய் அரசாங்கத்தை ஒரே ஒரு ஓட்டுல அன்றைக்கு கலைத்தவர் தானே இருக்கலாம். அதற்கு பின்னர் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. 98 தொடங்கி 99 இல்ல, நாங்க பல கூட்டணிக்கு போறோம்னு சொல்றாரு. பல கூட்டணிக்கு போறது பாரதிய ஜனதா கட்சி பல கூட்டணிக்கு போகலையா? அண்ணா திமுகவோட கூட்டணி இருந்தது, திமுகவோட கூட்டணி இருந்தது. தேர்தல் காலகட்டங்களில் அந்த நேரத்தில் இருக்கிற கூட்டணி அமைப்பது என்பது வேறு. கொள்கை ரீதியாக அதில் உறுதியாக எத்தனை சோதனை வந்தாலும் தாங்கி நிற்பது என்பது வேறு. செந்தில்கண்ணன் சார், அவர் மதிமுகவினுடைய பிரதிநிதியாக தன்னுடைய கருத்தை அவர் செந்தில்கண்ணன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். நம்பி நாராயணன் அவர்களை பொறுத்தவரை அரசியல் விமர்சகராக 2 தரப்பிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு இருவருக்கும் நன்றி. நன்றி. விடைபெறுகிறோம். கோவை செந்தில்கண்ணன். 0R ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.